गुरु साक्षात् परम ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। श्रीकांताय कल्याण निधये हृदयेर्थिना श्रीवेंकट निवासाय श्रीनिवासाय नमः। இந்த வேளச்சேரியில் தண்டீஸ்வரர் கோவில் புராதனமான பிரசித்தமான கோவில். அப்பைய தீட்சிதர் போன்றவர்களெல்லாம் இங்கு வந்ததாக, இதை வேள்விச்சேரி என்பதாகவும் இதை சொல்கிறார்கள். அதாவது எண்ணி யாகங்கள்லாம் நடந்ததாகவும், அதை தமிழில் வேள்விகள் என்று சொல்வதனாலே அந்த வேள்வியை வளர்த்த போற்றிய ஸ்தானமாக பிரதேசமாக இந்த வேளச்சேரி விளங்கி வருகிறது. திருக்குளத்துடன் கூடிய ஊரணியுடன் கூடிய அழகான இந்த கோவில் சமீபத்திலே இந்த நீலகண்ட சிவன் கல்ச்சரல் அகாடமியின் மூலமாக பல வருஷங்களாக தென் சென்னையில் மார்கழி உற்சவம் என்கிற பெயருடன் இந்த சங்கீத உற்சவத்தை சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். இந்த வருஷம் ஹைதராபாத்தை சார்ந்த பல வருஷங்களாக அங்கிருந்து வருஷா வருஷம் இந்த சங்கீத உற்சவத்திலே சென்னைக்கு வந்து கொண்டு வரக்கூடிய சேஷாச்சாரி ராகவாச்சாரி ரெண்டு பேரும் அங்கேயும் சாத்துர்மாசியம் ஹைதராபாத் செகண்டராபாத் சந்தர்ப்பத்திலே அங்கும் கச்சேரி எல்லாம் செய்திருக்கிறார்கள். அங்கு ஸ்வராஜ்யா பிரசங்கெல்லாம் ஸ்கந்தகிரியும் எல்லாம் செய்திருக்கிறார்கள். பல வருஷங்களாக ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டிற்கும் சங்கீதத்தின் மூலமாக நல்ல உறவை வளர்த்து கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கும் டி.கே. பட்டம்மாள் அவார்டு, தாமன் பட்டம்மாள் அவார்டானது நித்யஸ்ரீ மகாதேவன் அழகான காட்சியில் புகழாக வாழ்ந்திடும் அன்னை காமாட்சி உமையே என்பதாக காமாட்சி நிறுத்தம் ஒரு யூனிவர்சிட்டி ஹாலில் பாடி நான் போட்டிருக்காங்க, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஹால். அந்த காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ராமல் கிராமத்திலிருந்து பல துறையிலே வல்லுநர்கள் உருவாகியிருக்கிறார்கள். சங்கீதம், பொது சேவை, நிர்வாகம் என்று பல துறையிலே ஜெயராமன் அவர்களும் அந்த சங்கீதத்தை மிக சிறப்பாக வளர்த்திருக்கிறார்கள். அந்த அவார்டு இவர்களுக்கு நித்யஸ்ரீ மாதேவ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஒரு வித்வான் கச்சேரி பண்ணுறதுங்கிறது ஒன்றும், அவரே சபையை நடத்துறதுங்கிறது ஒன்றும். 25 வருஷத்திற்கு மேலாக குருவாயூரப்பன் சமாஜத்தினுடைய ஆதரவுடன் அந்த சபையை சிறப்பாக நடத்தி இந்த வருஷம் நல்ல ஒரு பெரிய வித்வான்கள் எல்லாம் வரவழைத்து 25 வருஷங்கள்னால 25 பேர் குறைச்சல் இல்லாமல் கௌரவப்படுத்தணும் என்பதற்காக அதற்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய, கடினமாக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய வலையப்பட்டி சுப்பிரமணியம் மலர்வண்ணன் அவர்களுக்காக பாலக்காடு மணியர் அவார்டு இந்த வருஷம் இவர்களுக்காக அளிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் அந்த காலத்தில் ராமசுவாமி சாஸ்திரி, விகடம் ராமசுவாமி சாஸ்திரி, இன்னும் சில பேர்லாம் அந்த காலத்தில் விகடகவி என்றெல்லாம் அந்த காலத்திலே மனோரஞ்சகமான அந்த கலை நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வந்தார்கள். அந்த விதத்திலே காவியங்கள் போன்று நாடகம் என்பதும் சம்ஸ்கிருதத்திலே இருக்கிறது. சம்ஸ்கிருத பாஷையிலே புராணங்கள் இருக்கின்றன. ஒரு புராணம் அல்ல, 2 புராணம் அல்ல, 18 புராணங்கள் இருக்கின்றன. அந்த 18 புராணங்களோடு உபபுராணங்கள் என்று இருக்கின்றன. அதுபோக ஸ்தல புராணங்கள்
கன்னியாகுமரி சுசீந்திரத்திலேருந்து ஆரம்பித்தால் திருநெல்வேலி, மதுரை, சேலம், கும்பகோணம், தஞ்சாவூர், திருப்பாப்புலியூர், திருவண்ணாமலை, கபாலீஸ்வரம், திருவத்தியூர், இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிராச்சீனமான கோயில்களுக்கெல்லாம் சமஸ்கிருதத்திலேயும் அந்த ஊரே சுவாமிநாதையர்களுக்கு தமிழிலே ஊக்கமளித்த மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களால் உருவாக்கிய தமிழிலே இருக்கக்கூடிய ஸ்தல புராணங்களும் அந்த மூலத்தை தழுவிய எப்படி கம்பராமாயணம் இருக்கிறதோ அதே போன்று வால்மீகி ராமாயணத்தை தழுவி எப்படி இந்த கம்பராமாயணம் இருக்கிறதோ அதே போன்று தமிழிலேயே இந்த ஸ்தல புராணத்தை நூற்றுக்கணக்கான பாடல்களை எழுதி அவர்கள் தயார் செய்திருக்கிறார்கள். அந்த ஊரிலே எந்த ஊரிலே அந்த கோவில் இருக்கிறதோ அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்தின் சிறப்பு, அங்கே இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சத்தின் சிறப்பு, அங்கு எந்த முனிவர் வந்து வழிபட்டார், யாருக்கு அனுகிரகம் கிடைத்தது, யாருக்கு சாப விமோசனம் கிடைத்தது, இதை பற்றி எல்லாம் சொல்லி அந்த க்ஷேத்திரத்திற்கு வந்து தரிசனம் செய்தால், ஸ்நானம் செய்தால், உற்சவத்திலே பங்கு கொண்டால் என்ன புண்ணியங்கள், இதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தல புராணங்கள்லாம் இருக்கிறது. அதே போன்று காவியங்கள் என்று சம்ஸ்கிருதத்திலே இருக்கின்றன. பஞ்ச காவியம், ரகுவம்சம், குமார சம்பவம், நைஷதம், கிராதார்ஜுனியம், மாகம், இது போன்று பஞ்ச காவியங்கள் தமிழிலேயும் காவியங்கள்லாம் இருக்கின்றன. அதே போன்று நாடகங்கள் இருக்கின்றன. சம்ஸ்கிருதத்திலே பல நாடகங்கள் இருக்கின்றன. காவியம், புராணம், நாடகம், இவைகள் எல்லாம் வேதத்திலேயும் உபனிஷத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அபிப்பிராயத்தை பாட்டின் மூலமாக, ஸ்லோகங்களின் மூலமாக அல்லது நாடகத்தின் மூலமாக பொதுமக்கள் ரசிக்கக்கூடிய விதத்திலேயும் சுலபமாக புரிந்து கொள்ளும் விதத்திலேயும் அவர்களுக்கு திடீர்னு தேவையான போது ஞாபகம் வரும் விதத்திலேயும், அதாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சுட்டு மனசில் ஏற்றினா அது வந்து விரும்பும் விதத்திலேயும் இருந்தால் திடீர் ஞாபகத்துக்கு வருவது. இப்படி இந்த காவியங்களின் மூலமாக, புராணங்களின் மூலமாக, நாடகங்களின் மூலமாக வேத கருத்துகள், அதாவது இந்தியாவிலே இருக்கக்கூடிய மக்கள், நம்முடைய கலாச்சார வழி வந்தவர்கள் எப்படி அன்றாட வாழ்க்கையை நடத்த வேண்டும், காலையிலே இறை வணக்கத்துடன் ஆரம்பித்து அன்றைய பணிகளை அவர்கள் பகவத் பக்தியோடு ஆரம்பித்து பிராதஸ்மரணம் ஸ்தோத்திரம் சொல்லி கராக்ரே வசதே லக்ஷ்மி, கரமத்தே சரஸ்வதி, கரமூலேத்து கௌரி ஸ்யாத் பிரபாதே கரதர்சனம். காலையிலே நல்லதை பார்க்க வேண்டும், நல்லதை கேட்க வேண்டும். அதான் மங்கள இசை என்று சொன்னார். நல்லதை கேட்க வேண்டும். அந்த நல்லதை கேட்பது, நல்லதை பார்ப்பது நமக்கு அன்றைய தினம் முழுவதும் நல்லதை கொடுக்கும். ஆக சுப்பிரபாதம் என்று செய்கிறோம். கோவில்களிலே கத பூஜை செய்து, கோபூஜை செய்து, சங்கீதத்தின் மூலமாக இந்தந்த ராகத்திலே இதை இசைக்க வேண்டும் என்று அது சுப்பிரபாதத்திற்கு உகந்த பூபாலம் ராகத்தில் சொல்லி, அதற்கு பிறகு கதவு திறந்து அந்த பகவானுடைய தரிசனத்தை சௌபாகிய திரவியங்களுடன் சேர்த்து பார்க்க. அந்த சமயத்தில் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே எல்லாம் சொல்லுவாங்க. உத்திஷ்டன் ரசார்தூரா தெய்வ கர்த்தவியம் தெய்வமான்மிகம். எழுதுகிறது எதுக்காக? கர்த்தவியம் தெய்வமான்மிகம். அவரவர்கள் செய்ய வேண்டிய இறை வழிபாடை செய்ய வேண்டும். அதற்காக முன்னாடி எழுதணும். இப்போ ஆஃபீஸுக்காக நைட் ஷிஃப்ட்டு, பகல் ஷிஃப்ட்டுன்னு எழுதுக்கிறது அது வேறு. அது உத்தியோக நிமித்தமாக நாம் செய்வது. மற்றபடி தினசரி நாம் செய்ய வேண்டிய பணிகளில் தீபம் ஏற்றி வைப்பது, ஸ்லோகங்கள் சொல்வது, இதெல்லாம் பால் நைவேத்தியம் பண்ணுறது, ஏதோ
அந்த மாதிரியான ஒரு உயர்ந்த கலாச்சாரத்தை சொல்வதற்கு அழகான வாக்கியங்களை கொண்டு அதை ஸ்லோக ரூபத்திலே கொடுத்திருக்கிறார்கள். ராமாயணம் என்பது ஸ்லோகத்திலே அமைந்தது. அந்த ஸ்லோகம் எப்படி உருவானது என்றால், ஏதோ ஒரு பட்சி, ஏதோ பறவை, அது ஏதோ ஒரு சிரமம், ஏதோ ஒரு சம்பவம், அதை பார்த்துட்டு அந்த வருத்தத்தை தாங்க முடியாமல் ஒரு ரிஷி ஸ்லோகங்கள் எழுதுகிறார். சோகா ஸ்லோகத்துவம் ஆபன்னஹா. இது இந்த மாதிரி ஒரு பரிதவிப்பதை பார்த்துவிட்டு, அந்த கஷ்டத்தை பார்த்துவிட்டு, அந்த கஷ்டம் போக வேண்டும் என்பதற்காக மானிஷாத பிரதிஷ்டாந்தம் அகம சாஸ்வதி சமாக யத்கிரௌஞ்ச மிதுனாதேகம் அவதி காமமோகிதம் என்பதாக இருந்து இந்த ஸ்லோகம் என்பது எப்படி உருவானது, அதாவது எப்படி வாழலாம் ராகம்லாம் சொல்லுகிறார்களோ அதே போன்று விருத்தங்கள் மீட்டர் 24 எழுத்து, 23.5 எழுத்து அல்லது 24.5 எழுத்து. இப்போ காயத்ரின்னு மந்திரம் இருக்குன்னா அது 23.5 எழுத்து. இந்த மாதிரி 24 எழுத்துன்னு பொதுவாக சொல்லுவோம். காயத்ரி சந்தஸ், அது ஒன்று குறைஞ்சால் அரை எழுத்து ஏதோ குறைஞ்சால் நிச்சிரத் காயத்ரின்னு பேர். நிச்சிரத் காயத்ரி சந்தா அப்படின்னு சொன்னால் சகிதா தேவதா அப்படிலாம் சொல்கிறோம்னா அது கொஞ்சம் குறைவு. 24 எழுத்துக்கு கொஞ்சம் குறைவு. இப்படி 24 எழுத்து, 28 எழுத்து, 32 எழுத்து, 40 எழுத்து, அதில் இந்த குரில் நெடில் கிரஸ்வம் தீர்க்கம் எல்லாம் அமைத்து இந்த ஸ்லோகங்கள் ராமாயணத்தின் மூலமாக பிரபலமாக ஆகியிருக்கின்றன. அதில் நிறைய விருத்தங்கள், அனுஷ்டபு, திருஷ்டபு, ஜெகதி, பங்கி, ஸ்ரக்தரா, சார்தூல விக்ரீடிதம், இது போன்று 80 எழுத்து வரையிலே அந்த எண்ணிக்கை பெரிய ஸ்லோகங்கள் என்பதாக. அந்த ஸ்லோகம் உருவமாக இந்த உபதேசங்கள் கிடைக்கும்போது அது மனப்பாடம் செய்வதற்கு, கண்டஸ்தம் செய்வதற்கு சுலபமாக இருக்கிறது. சந்தோபத்தம், இந்த ஒரு கட்டு என்று நீங்கள் எதை சொல்கிறீர்களோ இந்த சங்கீத கட்டுகள், அது மாதிரி இது ஒரு சந்தஸின் மூலமாக, மீட்டர் மூலமாக வரையறுக்கப்பட்டு அது பாராயணத்திற்கு சுலபமாக இருக்கிறது. அப்படி இந்த வேதத்தை காவியங்களின் மூலமாக, வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு, அப்பா அம்மாவை நல்ல விதமாக கவனிச்சுக்கோ, மாதுர்தேவோபவா பிதிருதேவோபவா, அது கோவில்களிலே வேத பாராயணம் செய்யும்போது பாராயணமாக சொல்லிக் கொடுப்பார். அந்த கருத்தை மக்கள் புரியக்கூடிய பாஷையில், புரிந்து கொள்ளக்கூடிய பாஷையில் லலிதமாக சொல்லி, சுவாரஸ்யமாக சொல்லி, நல்ல ஸ்வரத்தோடு சொல்லி, பாட்டாக சொல்லி கொடுத்தால் அந்த வேத கருத்து என்பது மக்களை சென்றடையும் என்பதற்காக 3 விதமாக உபதேசத்தை செய்தது. அதாவது ஒரே கருத்தை 3 விதமாக, கொஞ்சம் அதிகாரத்தில் இருக்காருன்னு ஒருத்தர் வச்சுப்போம், அவர் கொஞ்சம் வயசானவர் அப்படின்னு சொன்னால் அவர் ஆர்டர் போடுற மாதிரி வச்சு, உத்தரவு போடுற மாதிரி, எனக்கு பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லுறாரு. அது வேதம். வேதம் என்பது பிரபு சம்மிதம். ஒரு பிரபுவானவர், ஒரு மேலதிகாரியாக இருக்கக்கூடியவர், அவர் உத்தரவு தான் போடுவார். காரணம் காரியம் என்னப்பா, அதனால் நான் சொல்ல வந்தது என்னவென்றாலும் சொல்லியிருக்க மாட்டார். அவர் அது சொல்லுவார், சரி. அது பிரபு சம்மிதம். புராணங்கள் அது மித்ர சம்மிதம். அது ஒரு நண்பன் இருக்கிறார் என்றால், இத்தனை வருஷமாக பழகிட்டு இருக்கேன், இதெல்லாம் உங்களுக்கு பண்ணால் நல்லதுன்னு எடுத்து சொல்லுவது, ஆசையோடு உரிமையோடு அன்பாக ஒரு நல்ல அபிப்பிராயங்களை, நல்ல ஆலோசனைகளை ஒரு நண்பனுக்கு இன்னொரு நண்பர் சொல்கிற விதத்தில் புராணங்கள் அந்த மாதிரி ஹரிச்சந்திர உபாக்கியானம், அந்த உபாக்கியானம், இந்த கதை எல்லாத்தையும் சொல்லி, இதனால் அப்பா அம்மாவை வச்சுக்கணும், இதனால் அன்னதானம் பண்ணால் விசேஷம், இது மாதிரி தண்ணீர் பந்தல் வச்சா விசேஷம், என்ன அபிப்பிராயம் இருக்கிறதோ, கருத்து இருக்கிறதோ அதற்கு ஒரு கதையை சொல்லி, சிறப்புகளை சொல்லி, அதில் ஆர்வம் வரும் விதமாக, அதில் ஒரு ஈர்ப்பு வரும்படியாக செய்து
அப்படி ஒரு நண்பனை போன்று ஒரே கருத்து தான். வேதத்திலே சொன்ன கருத்தையே அது சொல்லும் விதம், எக்ஸ்பிரஷன், அதை டெலிவரி பண்ணக்கூடியது அந்த விதமாக. மூன்றாவது காவியங்கள். அது காந்தா சங்கீதம். அதாவது ஒரு வீட்டில் குடும்பத்தில் இருப்பவர்கள், பல வருஷங்களாக குடும்பம் நடத்துபவர்கள், அவர்கள் சமயம் பார்த்து சந்தர்ப்பம் பார்த்து அவர்கள் சொல்ல நினைத்ததை வாயால் சொல்லலாம், அல்லது குறிப்பால் உணர்த்தலாம், அல்லது அவர்களுடைய அபிப்பிராயம் என்பதற்காகவே இவர்களும் செய்வார்கள். வீட்டுக்காரருக்கு பிடிச்சிருக்குன்னு இந்த அம்மா செய்கிறதோ, இந்த அம்மாவுக்கு பிடிச்சிருக்குன்னு அவர் செய்கிறதோ, மொத்தத்தில் அது இயற்கையாகவே அந்த நல்ல விஷயத்திலே முயற்சி இல்லாமலேயே அது புரிந்து கொண்டு சொல்லாமலேயே கூட செய்வார்கள். அந்த அளவுக்கு இந்த காவியங்கள் மக்களுக்கு ஒரு ரசனையை உருவாக்கி தானாக மனதிலே பதியும் விதமாக சொல்லுவது. இப்படி ஒரே கருத்தையே வேதம் என்பது ஒரு பிரபுவாகவும், புராணங்கள் என்பது ஒரு நண்பராகவும், காவியங்கள் என்பது பிடித்தவர்கள் சொல்லக்கூடிய விதமாகவும் நம்முடைய நாட்டிலே நல்ல விஷயங்களை பல வழிகளாக சொல்லி நல்லது உலகத்திலே நடைபெற வேண்டும் என்பதற்காக அதே நாடகத்தையும் சேர்த்திருக்கிறார். இந்த காவியங்களை எழுதும்போது காவியம் யசசே, காவியம் எழுதுவது என்பது புகழுக்காக, அர்த்தகிருத்தே. அந்த காலத்திலே பண முடிப்பு கொடுப்பார்கள், பொற்கிழி கொடுப்பார்கள். அர்த்தகிருத்தே அது அக்ஷர லட்சம் என்று சொல்வார்கள் போஜராஜா அவருடைய சபையில். அதுபோன்று சன்மானங்கள் கிடைக்கும், அதற்காக எழுதுவது. காவியம் யசசே அர்த்தகிருத்தை சத்ய பர நிறுவனத்தையே. அதாவது சுலபமாக நாம் தர்மத்தை புரிந்து கொள்வது, கடினமான பாஷைகளின் மூலமாக, கடினமான அபியாசத்தின் மூலமாக பெறக்கூடிய அனுபவத்தை, தத்துவ ஞானத்தை சுலபமாக தெரிந்து கொள்வது காவியங்களின் மூலமாக. காளிதாசர் உன்னுடைய பவபூதி, தண்டி அலங்காரம் தமிழிலே இருக்கிறது. இப்படியெல்லாம் சிவேதரட்சதையே. சிவம் என்றால் நல்லது, நல்லதற்கு எதிர்மறையானது. அந்த எதிர்மறையானது வராமல் இருக்க வேண்டும், அதாவது கெட்டது வராமல் இருக்க வேண்டும். அதற்காக இந்த காவியம் எழுதுவது. தீய சிந்தனைகள் உருவாகாமல் உலகத்திலே நல்ல சிந்தனையை பரப்புவதற்காக. இப்படி இந்த இதில் நாடகத்துறையிலிருந்தும் எஸ்.வி. சேகர் அவர்களுக்கும் இப்படியாக 4 இவர்களுக்கும், சங்கீதத்தை சேர்ந்த இருவர்களுக்கும், அப்புறம் நித்யஸ்ரீ மகாதேவர்களுக்கும், மலர்வண்ணன் அவர்களுக்கும், சேகர் இப்படியாக இந்த அவார்டுகளை விஷய வாரியாக இப்பொழுது அளிக்க இருக்கிறார்கள். சங்கீத சபாக்கள் சென்னையிலே மயிலாப்பூர் மாம்பலத்திலிருந்து ஆரம்பித்து அதை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சியிலே பலரும் ஈடுபட்டு இங்கே நங்கநல்லூர்லேயும் சரி, இங்கே இவரும் நம்ம சஜீவன் அவரும் சரி, இவர்களெல்லாம் செய்வது நன்றாக இருக்கிறது. 200 குழந்தைகள் சங்கீதம் படிப்பதாக சொன்னார்கள். அது நல்ல விஷயம். எப்படி வித்வான்களை நாம் தயார் செய்கிறோமோ அதே போன்று ரசிகர்களையும் நிறைய தயார் செய்தால் இதெல்லாம் இந்த கலை மேன்மேலும் வளர்வதற்கு உபயோகமாக இருக்கும். இதெல்லாம் லீடர்ஷிப் வேணும். இதுக்கெல்லாம் எப்படி மற்ற லீடர்ஷிப் இருக்கிறதோ அதே போன்று எல்லாவற்றிலேயும் கல்விக்கும் சரி, கலைகளுக்கும் சரி, அந்த தலைமை என்பது நல்ல விதத்திலே அமைய வேண்டும். இந்த வேளச்சேரியிலே அதற்கான ஆர்வமும் சொன்னார். ஒருத்தர் முன்னாடி பேசுகிற இலக்காரம் அப்படின்னு சொன்னார். இந்து என்பது அதாவது நாம் நம்முடைய நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள வாய்ப்பு இல்லாத போதும், அந்த உபதேசங்களுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமலும் இருக்கும்போது, நம்முடைய சாஸ்திரங்களிலே நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் விநியோகம் தேவைப்படுகிறது. டிஸ்ட்ரிபியூஷன் சப்ஜெக்ட் இருக்குது. ஹிந்துவிசத்தில், சனாதன தர்மத்தில் நல்ல விஷயங்கள் இருக்கிறது. விவேச்சனம், விநியோகம். எதற்காக இதை செய்கிறோம், இதனுடைய சிறப்புகள் என்ன, இதனுடைய உத்தேசம் என்ன என்பதை, அதாவது நம்பிக்கையாக நாம் செய்வது என்பது வேறு, கௌரவத்திற்காக செய்வது என்பது வேறு. அதை விவரம் தெரிந்து கொண்டால் அதை நாம் அனுபவித்து அதை செய்ய முடியும். விநியோகம்
அதாவது நல்ல விஷயமாக இருந்தாலும் அது பலருக்கும் கிடைப்பதற்கு அதுக்கு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் என்று சொல்கிறார்களே, பிரசாதம் கொடுப்பது, அது போன்று நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி அவர்களும் ஈடுபடும் விதத்திலே அது ஏடிலேயே இருந்தால் தெரியாது, ஓலச்சோடியிலேயே இருந்தால் பிரிண்ட் ஆகலைன்னா, இவ்வளோ புஸ்தகங்கள் பிரிண்ட் ஆகலைன்னா இன்றைக்கி விஷயமே தெரிய வராது. அந்த பிரிண்ட் ஆன விஷயங்களும் இன்றைக்கி ஏதோ புதுசாக வந்திருக்கு, அதிலே கையடக்கமாக எல்லாம் பார்த்துக்கிறாங்க. ஆனால் அதுக்காக மனப்பாடம் பண்ணுற பழக்கம் இருக்குமான்னு தெரியாது, அது வேறு விஷயம். மொத்தத்தில் கிடைக்கிறது அது ஒரு இது இருக்குது. அந்த காலத்தில் மொழியை படித்த விதம் வேறு, நிகண்டுவின் மூலமாக அமரகோஷத்தின் மூலமாக ஒரு பாஷையை தெரிந்து கொள்வது என்பது வேறு. இன்றைக்கி சுலபமாகவே ஏதோ கிடச்சின்னு இருக்கு, அது வேறு. இது இதில் அந்த குருகுல முறையாக படிக்கும் பொழுது, குருகுலத்தை பற்றி சொன்னாங்க. இந்த குருகுலம் முறையிலே படிக்கும் பொழுது படிப்பும் வளர்கிறது, பக்தியும் வளர்கிறது, பண்புகள் நல்ல சுபாவங்களும் வளர்கின்றன. இதுதான் இந்த குருகுல படிப்புக்கும் மற்றபடி ஒரு லெக்சர் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கும். அதில் மொத்தமாக லெக்சர்னு சொன்னால் அதில் ஏதோ கேட்க போகிறாங்க, புரிஞ்சுக்க போகிறாங்க. ஒரு குருவுடன் கூட இருந்து சுশ্ரூஷை செய்து சேவை செய்து கூடையே இருந்து பழகி ஒரு கச்சேரி கேட்டு எல்லாத்தையும் பழகும்போது பக்தியும் வளர்ந்து, குணங்களும் வளர்ந்து, சமயோஜித புத்தியும் வளர்ந்து, நுணுக்கங்களும் சூக்ஷ்மங்கள் ஒரு தடவை புரியாது, இன்னொரு சமயத்தில் புரியலாம், இன்னொரு சந்தர்ப்பத்தில் புரியலாம். ஒரே படிப்பு பல தடவை ஆவர்த்தி என்று சொல்வார்கள். வேதம் படிக்கும்போது அதை திருப்ப திருப்ப சொல்ல சொல்ல ஒவ்வொரு சமயத்தில் ஒன்று உதிக்கலாம். அந்த வந்து சங்கீதமாக இருக்கட்டும், சாகித்யமாக இருக்கட்டும், அந்த சமயத்தில் மனசுக்கு ஸ்புரிக்கிறது என்று சொல்வார்கள். இப்படி இந்த குருகுல முறையிலே வளரக்கூடிய இந்த சங்கீதம் அந்த பாணி மாறாமல் நல்ல முறையில் குருபக்தியோடு இந்த கலையை மேன்மேலும் வளர்த்து அதற்கு சொல்லுமை தலைமை என்பது. தலைமைங்கிறது என்ன, பையனுக்கு படிப்பு மாத்திரம் சொல்லித்தரதில்லை. இந்தியாவில் படிப்போடு சேர்ந்து நல்ல குணங்களையும் அவர்கள் ஒருத்தருக்கேருந்து இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. அதனால்தான் இந்த குரு பக்தியோடு இந்த கலை வளர்ந்துருக்கு. அதை இத்தனை வருஷமாக இப்போதெல்லாம் மரியாதை பண்ணுறாங்க. 90 வயசு மேலே அவருக்கு, மூர்த்தி 96 வயசு அவருக்கு. தஞ்சாவூர் வந்திருந்தார் ஒரு 2 மாதம் முன்னாடி. அங்கே அவர் சந்திரசேகர், அவரும் சரி, அவர் பாட்டும் பாடக்கூடியவர், வயலின் வாசிக்கக்கூடியவர். 2 வந்து இப்படியாக இவர்களுக்கெல்லாம் மரியாதை செய்கிறாருன்னா அது குரு பாரம்பரியங்கிறத கௌரவிக்கிற ஒரு மரபு இந்த சங்கீதத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு இது அந்த பக்திங்கிறது. அந்த விதத்தில் நல்ல முறையிலே இந்த லீடர்ஷிப் என்பது வளர்ந்து, லீடர்ஷிப்பில் நான் பார்த்து வளர்வது. எத்யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டா தத்ததேவ இதரோ ஜனः சயத் பிரமாணம் குருதே லோகா தது அனுவர்த்ததே. பின்தொடருவது, அது பின்தொடருங்கிறது இன்றைக்கி 2-3 அர்த்தம் எதோட சொல்லலாம். அது இவர் இதில் பின்தொடர்கிறார்கள்லாம் சொல்கிறாங்க. இதில் அதாவது ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் அது மாதிரி செய்யணுங்கிறது அனுகரணம் என்று பெயர் அதுக்கு. அது அதில் அவர் சொல்லி பின்தொடர்றதுங்கிறது ஒன்று. நாம் அவர்களுடைய நல்ல குணங்களை, திறமைகளை நாம் மனதிலே ஏற்று வியப்பு அடைந்து மதிப்பு வைத்து அதன்படி நாமும் செயல்பட வேண்டும் என்பதாக அந்த பக்தி உணர்வுடன் பின்தொடர்ந்தது. அதுதான் பகவத்கீதையிலே சொல்லியிருக்காங்க. கூட்டமாக அழைத்து செல்வது என்பது வேறு, வரக்கூடிய கூட்டத்துக்கு இதில் நாட்டம் இருக்கும்படியாக செய்து ஸ்ரத்தையை உருவாக்கி, அதுதான் பகவத்கீதையிலே எந்த நல்லதை ஒரு நல்ல மனிதர்கள் செய்கிறார்களோ, உயர்ந்த மனிதர்கள் செய்கிறார்களோ அதைத்தான் மற்றவர்களும் பின்பற்றுவார்கள். எத்யத்து ஆச்சரதி ஸ்ரேஷ்டா, உயர்ந்த மனிதர்கள் எதை ஆச்சரிக்கிறார்களோ தத்ததேவ இதரோ ஜனஹா, அதான் பொதுமக்கள் அதை அனுசரிப்பார்கள். சயத் பிரமாணம் குருதே, அது சொல்கிறாரு. இதுதான் இவர் ஏற்படுத்தின நல்ல வழின்னு. அதை ஆதர்ச புருஷர்கள், எடுத்துக்காட்டான மனிதர்கள் எதை உருவாக்குகிறார்களோ
லோகா தத்து அனுவர்த்தத்தை, உலகமானது அதை பின்பற்றும் என்று சொல்கிறார்கள். அந்த விதத்திலே இந்த கலையும் அதனுடைய பாரம்பரியம், அதனுடைய தரம், திறன் எல்லாவற்றையும் சேர்ந்தார் போல் வளர்த்து கொண்டு, இதான் வளருங்கிறதுக்காக அவசர கதியில் இல்லாமல் அதிலே அந்த நல்ல அப்படி தான் வளர்த்திருக்கிறார். சபாக்கள்லாம் இங்கே 50 வருஷமாக 60 வருஷமாக இங்கே சென்னைன்னு வளர்ந்தப்புறம் கிராமங்களில் வளர்ந்தபோது சென்னையில் தான் இதெல்லாம் வளர்ந்து, சென்னை பள்ளிக்கூடத்தில் தான் இது வளர்ந்தது. நாதஸ்வரமோ வாய்ப்பாட்டோ மற்ற எதுவுமே அது அந்த குரு பக்தியோடு வளர்ந்த இந்த கலையை நல்ல முறையில் இங்கே மண்டபம்லாம் அமைத்து இந்த மண்டபக்காரர்கள்லாம் அதுக்கெல்லாம் அனுகூலம்லாம் செய்து இந்த தண்டீஸ்வருடைய அனுகிரகத்தினால் மேன்மேலும் இந்த வேளச்சேரியில் இந்த கலை வளர்ந்து இந்த 200 பேர் படிக்கிறார்கள் எண்ணிக்கையும் வளர்ந்து அந்த குருகுலம் என்பது என்ன, எல்லாரும் தனியாக சங்கீதத்துக்குன்னு முழு நேரமாக படிக்கிறதுங்கிறதுக்கு அதுக்கு பொறுமை வேணும், அதுக்கு வாய்ப்பு வேணும், அதுக்கு வாய்ப்பும் இருக்கணும், வேலை வாய்ப்பும் இருக்கணும். ரெண்டும் அதில் ஒரு முக்கியமானது. அதில் இருக்கும்போது ஏதோ ஆர்வம் இருக்கிறது. அவர்கள் புதியதாக உத்தியோகத்திற்காகவும் அவசியத்திற்காகவும் வெவ்வேறு படிப்புகள் படித்தாலும் இந்த கலைகளை பற்றிய ஆர்வமும் ஞானமும் குறையாமல் நம்முடைய தேசத்திலே இந்த சாத்வீகமான பழக்க வழக்கம் வருவதற்கு இந்த சங்கீதம் என்பது முக்கியம். கோபதாபங்கள் குறைந்து சஞ்சலமான மனசு திருடமாக ஒரு இடத்துல நிலை பெறுமாறு என்று தமிழில் பாடுகிறார்களே, அந்த மனசை பற்றி சங்கராதே போற்றி போற்றி என்றெல்லாம் அந்த நிலை பெறுவதற்கு தேர் நிலையில் இருக்குங்கிறது வேற. நேர்நிலையிலே நம்முடைய மனசு இருப்பதற்கு இந்த சங்கீதம்ங்கிற ஏகாகிர சித்த நிர்த்தியாதா என்று சொல்லக்கூடிய அந்த ஏகாகிரதா, கான்சன்ட்ரேஷன் பவர் என்பது வளர்வதற்கு இந்த சங்கீதம் என்பது ஒரு யோக சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் இருக்கிறது. இதுவும் ஒரு சாதனை. எப்படி இந்த பிராணாயாமம் என்பது ஒரு சாதனையும், எப்படி ஜபம் என்பது ஒரு சாதனையும், அது மாதிரி சங்கீத கலை என்பது ஒரு சாதனை. அந்த சாதனையின் மூலமாக ஈஸ்வர தரிசனம், ஈஸ்வர பக்தி. தியாகராஜ சுவாமி அவர் ஈஸ்வர தரிசனம் பண்ணார்னா அவர் ஒரு உபாசகராக இருந்ததுனாலே, நாதோபாசகராகவே இருந்ததுனால அதை பண்ண முடிந்தது. அதுபோன்று இந்த கலை மேன்மேலும் வளர்ந்து இந்த கலைஞர்களும் மேன்மேலும் இத்தனை வருஷமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சேவையை தொடர்ந்து நல்ல முறையில் இந்த சேவையை செய்து தர்மோ ரட்சதி ரட்சிதா என்கிற விதத்திலே தர்மத்திற்கு நாம் சேவை செய்து அந்த தர்மத்தின் பயனாக, புண்ணியத்தின் பயனாக பல செல்வங்களையும் பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய.